ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தாங்க. ஆமாம், ஏசி வாங்க போகிறோம். ரொம்ப நாள் கனவு, என்னுடைய ஆசைலாம் ஏசி வாங்கணுன்னு தான். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஏசி வாங்க முடியல. பட் இப்போ அதற்கான காலம் வந்து விட்டது. அதனால் நான் ஏசி வாங்க வந்துட்டேன் ஷோரூமுக்கு. என்ன ஏசி வாங்க போகிறோம், என்ன ப்ரைஸு, என்ன மாடலுன்றதை பார்க்கலாம். நாங்கள் சர்ச் பண்ணி தான் வச்சுருந்தோம் என்ன வாங்கலாம், எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம். அங்கே உள்ளே போனதுமே வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு அவங்களுடைய மாடலில் எங்களுக்கு சஜஷன் பண்ணாங்க. எப்பவுமே தெரியல, நம்ம ஒன்று வாங்க போவோம், அவங்க ஒன்று சஜஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நம்ம வாங்க போன ஏசியை தான் வாங்கணுன்ற கான்ஃபிடென்ட்டில் இருந்தால் தான் நம்ம அதை வாங்க முடியும். இல்லைனா அவங்க நம்ம மண்டையை கழுவி அவங்க நினச்சதை வாங்க வச்சுருவாங்க. அந்தமாரி பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன மாடலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் நின்று எல்லாம் டீட்டெயிலாக கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஆல்ரெடி வீட்டில் இருக்கும்போதே இந்த ஏசியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிட்டோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அவர்கிட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஏசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த மாடல் தான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக அந்த ஷோரூம்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க ஜாலியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்மளுடைய வீடியோஸ். ஆமாம், நம்ம கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலியோடைய வீடியோஸ் தான் அந்த எல்இடி ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. அங்கே ஃப்ரிட்ஜெலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா 3 லட்சம், ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ரிப்பன்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, அந்த வீடியோவில் வேறு ஒரு கஸ்டமருக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஃப்ரிட்ஜில். சரி, நான் போய் பார்த்தேன், என்னடா இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் வீடியோ போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சொன்னார், இந்த ஃப்ரிட்ஜில் எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது, அது மூலயமா உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வைக்கிற காய்கறிங்களாம் கெட்டு போகுதா, இல்லை என்னென்ன டிஷ்லாம் இருக்குது, என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்னு சொன்னார். சரி, நான் என்னுடைய சேனல் வச்சுருக்கேன், அதை போடட்டுமான்னு சொல்லி கேட்டேன். சரி போடுங்கன்னு சொன்னார். அவரே டைப் பண்ணி நம்மளுடைய கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலிஸோடைய வீடியோஸ்லாம் சேனலை வச்சு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த வீடியோஸ்லாம் ப்ளே ஆகும்போது. ஏசி வாங்க தான் போனோம், பட் அதை விட்டுட்டு நாங்கள் பாட்டுன்னு ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரே காமெடியாக இருந்தது. அங்கே அந்த எல்இடி ஸ்க்ரீனில் நம்மளுடைய வீடியோஸ் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே வாங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவும் அழுதுட்டுருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் குழந்தைக்கான அந்த பாட்டெல்லாம் வச்சு காமிச்சிட்டு இருந்தார். பாப்பாவும் அதை அழகாக பார்த்துட்டு இருந்தா. அங்கே பாருங்கள், நானும் எங்கள் அம்மாவும் நடித்த அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே சிரிப்பாக இருந்தது. நல்லா இருந்தது அந்த ஃப்ரிட்ஜு கூட. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. நார்மல் ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் இருக்குமோ அதுதான் இருக்குது. அந்த அளவுக்கு 3 lakhs, சாரி 3 லட்சத்துக்கான ஒரு இதுவான்னு தெரியல. இந்த எல்இடி ஸ்க்ரீனுக்காக வச்சுருக்காங்களா என்னவோ. ஓகே, அங்கே பாருங்கள், அந்த ஃப்ரிட்ஜை விட்டு நான் நகரவே இல்லை. அங்கேயே தான் நின்று ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வேறு எங்கேயுமே எனக்கு மனசு போல். என்னுடைய வீடியோஸை வேறு பார்க்கவோ என் ஹஸ்பண்டை கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் நல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம வாங்குகிற ஏசி கரெக்ட் தானா, இதுதான் வாங்கணுமான்ட்டு ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். நானும் என் பாப்பா வச்சுட்டு அங்கே நிறைய வீடியோஸில் எடுத்துகிட்டு இருந்தேன். கின்ஸ் தூங்கிட்டான் அங்கே போகும்போதே. பாருங்கள், திரும்ப நம்ம ஏசிக்கிட்டே, சாரி அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்டே தான் போய் நான் நின்றுட்டு இருந்தேன். கின்ஸோடைய பர்த்டே கேக் கட்டிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஏசி வாங்கி முடிச்சு பில்டிங்லாம் போட்டாச்சு. என் லைஃப்ல இது நடக்குமான்னு நினைச்சேனே, நடந்துருச்சே. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜு ஒயிட் கலரில் நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்தது. அங்கே பாருங்கள், செம்மையாக இருந்தது. நான் ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு டிவி வாங்கும்போதே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஒயிட் கலரில் இருக்கல இந்த ஃப்ரிட்ஜு தான் எனக்கு வேணும், எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் 1 lakh, இது எனக்கு வாங்கி தாங்கன்னு கேட்டிருந்தேன். அந்த ஃப்ரிட்ஜு இங்கே இருந்தது. ஸோ அது பக்கத்துலேயே போய் வீடியோஸ் எடுத்துட்டேன். ஃபுல்லாக வீடியோஸ் தான் வளைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஃப்ரிட்ஜை விட்டு போக மனசே இல்லை. எப்படி இருந்தாலும் இதை வாங்கிடணுன்னு ஒரு முடிவில் இருக்க. பார்க்கலாம். அப்புறம் நீங்களும் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது
நல்லா சர்ச் பண்ணி நல்லா ஒர்த்தானதாக வாங்குங்க. நாங்களும் நல்லா சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் போகிற ஒரு ஷோரூம்லேயும் வந்து நாங்கள் கேட்குற மாடலே இருக்க மாட்டேங்குது. எத்தனை ஷோரூமுக்கு போனோம், எங்கேயுமே அந்த மாடல் இல்லை. இந்த ஷோரூமுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் நான் உள்ளே போனேன். பட் சூப்பராக இருந்தது இந்த ஷோரூமே. வந்து நாங்கள் கேட்ட மாடலும் கிடச்சிச்சு. வாங்கிட்டு அவ்வளோதான். ஏசி நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஏசி எடுத்த நெக்ஸ்ட் டேவே ஏசி நம்மளுக்கு டெலிவரியும் பண்ணிட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க. அதோட ஏசி இன்ஸ்டலேஷன் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நான் தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். ஸோ ஏசி இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் ஏசியோடைய ஃபுல் ரிவ்யூ வீடியோவோ ஏசி இன்ஸ்டலேஷன் வீடியோவோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. பாய்.